ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இருள் வந்ததே, ஜன்னல் தட்டுதே, யாரோ நிழல் என் பெயர் சொல்லுதே, காற்று கூட இன்று குளிர் கொடுக்குதே, கல்லறை பாதை என்னை அழைக்குதே. மழை துளியில் ரத்தம் சிந்து ஓசை, மரநிழலில் மறைந்திருக்கும் பேய், கண்ணாடியில் தோன்றும் அந்த மூகம், கண்கள் மட்டும் எரியும் தீயாக. பாதம் பின்னால் யாரோ வருகிறாரே, பார்த்தவும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கே ஒரு பேய் காட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே அங்கே வீட்டில் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேய் கெட் அவுட்டுன்னு எழுதியிருக்கும். இந்தமாரி இங்கே வால் மேலே தான் போகுதுன்னு சொன்னாங்க. அதை நம்ம இன்னைக்கு பேய் காட்டுக்குள்ளே இருக்கோம். இந்த காடை சுற்றி ஒரே பேய் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே நம்ம எங்கே பேய் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க. காடு பாருங்க எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இந்த காட்டை பாருங்கள் எவ்வளோ பயமாக இருக்குது. இங்கே நிறைய பேய் நடமாட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பேயை காட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவை சுற்றி காட்டிக்கிறோம் பாருங்கள். எவ்வளோ பயமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இங்கே நைட் ஆயிடுச்சுன்னா ஒரு பேயே வருமா இங்கே. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம பேயை ரொம்ப நேரமாக பார்க்குறோம். இப்போ நம்ம காட்டுக்குள்ளே போகிறோம். இந்த பேய் எங்கே இருக்குன்னு நம்ம இப்போ தேடி பார்க்க போகிறோம். அங்கே போகலாம். அதுக்கு இப்போ இங்கே நிறைய பேய் இருக்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் உண்மையா? சுற்றி பார்க்கலாமா? ஆனால் இங்கே உண்மையா? ஆமாம், இந்த பேயெல்லாம் இங்கே உண்மையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா? இந்த பேயெல்லாம் இங்கே இருக்குன்னு சொன்னாங்களே, அதெல்லாம் உண்மையா? உண்மைதானா? நான் ஃபோனில் பார்த்துருப்பேனே. ஃபோனில் மட்டும் தான் பார்ப்பியா? நிஜத்தில் பார்க்க மாட்டீங்களா? நிஜத்துலலாம் பார்த்துருக்கேன். ஓடியா? அதுக்கு இங்கே எப்படின்னா இங்கே யூஸ் பண்ணி இங்கே நம்ம இந்த காட்டை விட்டு தப்பிச்சிடணும். ஏதாவது பிளான் போடு. ஐடியா வந்துடுச்சு. என்ன பண்ணலாம்? அந்த பேய் அங்கே தானே இருக்கு. நம்ம அது பார்க்கறதுக்குள்ள ஓடி போய் இந்த மலை அடியில் என்ன போய் ஒழிச்சுக்கலாம். ஓகே, அங்கே பாரு ஒரு பேய் அங்கே போகுது. பாரு நம்ம எப்பவுமே பிளான் பண்ணி இங்கேருந்து நம்ம சேஃப்டியாக போயிடணும். ஏன்னா இங்கே பேய் ரொம்ப கொடுமையாக வர இருக்குதுங்க நிறைய. இங்கே இங்கெல்லாம் வர ஃபாக்ஸு ஊன் கத்துமா. கத்தும் போது ஃபாக்ஸு கூட ஊன் கத்தாது, அப்படியே ஸ்லோவாக கத்துமா. பேய் அது கூடயே அதை ஃபாலோ பண்ணிக்கினே ஊன் கத்துமா. ஆமாம், அப்படின்னு நைட்டில் நீங்களாம் போயிடாதண்ணா. அதுக்கு தான் எனக்கு ரொம்ப நைட்டில் பயமா இருக்குன்னு சொல்கிறேண்ணா. நைட்டில் எங்கேயுமே போவாதண்ணா. ஹோட்டலுக்கு எங்கேயுமே போவாத. சொல்லு. என்னது? தண்ணி தாங்க எடுக்கணுங்கண்ணா. அங்கே ஒரு இது இருக்கு. அந்த தண்ணி எடுத்துக்கோ. எடுத்துட்டே வா. அப்படியா? வண்டி தான் ஆஃப்ல இது. அழுத்தி அங்கதான் பாரு, அங்க கார் முடிய போகுது. வா இறங்கிடு. இறங்கு டக்குனு. பைக் தப்பிச்சு போகலாம். வா
இங்கே வந்து பேய் ரொம்பவே நரமாட்டமாக இங்கே சுத்தத்தினால இங்கே ஒரே நெருப்பு எரிய வச்சிருச்சு. அதனால இங்கே ஃபுல்லாகவே பற்றி எரியுது. இதெல்லாம் பாருங்க. ஏரியாவில் இங்கே வந்து பேய் வந்து எல்லாரையும் கேலி பண்ணுதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் அது நெருப்பாலன்னு சொல்கிறாங்க. அந்த நெருப்புல பேய் நிறைய நம்ம வீட்டுக்கு வந்து என்ன டார்ச்சர்லாம் பண்ணுதோ அதனாலதான் நாங்க காட்டுக்கு வந்து பேயை எரிச்சிட்டு போலான்னு வந்திருக்கோம். பேயை பார்த்துட்டு நம்ம எரிச்சிட்டு போயிட வேண்டியதான். இப்போ நம்ம அந்த பேயை எரிச்சிட்டோம். இப்போ அந்த பேய் எல்லாமே செத்து போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த காட்டை விட்டு நம்ம வெளியே வந்துட வேண்டியதான். காடு முடிஞ்சு ரோடு வந்துச்சு. எந்த பக்கம் பார்க்குன்னு தெரியல. ஆமா ஒரு வெளியே வா. நம்ம போலாம், இந்த பக்கம் போனா ரோடு. படத்தை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம படம் வந்து பேய் படம்ன்றதுனால கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும். அதனால எனக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.